ரீசென்ட் டைம்ல பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட்ல வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு நெறைய உயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருப்பது வந்து நம்ம பார்த்திருப்போம். நெறைய வீடுகளும் அடிச்சுட்டு போயிருக்கும். அந்த மாரிலாம் விஷயங்கள்லாம் நம்ம பார்த்திருப்போம். நெறைய பேத்துக்கு இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல எதுவுமே ஆறு இந்த மாரி எந்த ஒரு நீரோட்டத்துக்கான எந்த ஒரு அபாயமும் இல்லையே! எப்படி வந்து அது வந்திருக்கும்? அப்படிங்கிற மாரிலாம் யோசிச்சிருப்போம். இது வந்து ஒரு விதமான ஒரு மேக வெடிப்பு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்து இது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. பொதுவா இந்த மேக வெடிப்பு அப்படின்னா ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம உதாரணத்துக்கு சொல்றேன். மேல இருந்து ஒரு பக்கெட் தண்ணிய திடீர்னு கொட்டுனா எப்படி நெறைய தண்ணி வந்து ஒரே நேரத்துல வந்து விழுகுமோ, அந்த மாரி தான் வந்து மழை நார்மலா பெய்யாம இந்த மாரி வந்து விழுந்திருக்கு. இதனால தான் வந்து இது வந்து ஏற்பட்டிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்படி வந்து சொல்லணும் அப்படின்னு உதாரணத்துக்கு ஒரு தெளிவா சொல்லணும் அப்படின்னா எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கொஞ்ச நேரத்துல ஒரு 20, 30 நிமிஷத்திலேயே வந்துட்டு ஒரு 100 மீட்டருக்கு மேல வந்துட்டு ஒரு மழை வந்து பெய்யுது அப்படின்னா வந்து எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அந்த மாரி வந்து கீழ வந்து விழுகுது. ஒரு 2000, 5000 அடிக்கு மேல இருந்து அவ்வளோ தண்ணி வந்து மேல இருந்து கீழ விழுகுது. மொத்தமா சேர்ந்து விழுகும்போது, கண்டிப்பா நிலச்சரிவு அந்த மாரி வந்து ஏற்படும். அப்படி நிலச்சரிவு ஏற்பட்டு கீழ வர டைம்ல, அங்க இருக்கிற பாறைகள், அப்புறம் மரங்கள், அந்த வீடு அதெல்லாம் இருக்குல்ல, அது எல்லாமே சேர்ந்து அடிச்சுட்டு வரும். அத அடிச்சுட்டு வரும்போது எவ்வளோ ஸ்பீட்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணிக்கு 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வந்து வர ஆரம்பிக்குது. அது வந்து நார்மலா அந்த ஒரு ஆறு ஓடுற மாரி, அந்த மாரி எதுவுமே இல்லாத இடத்துலயுமே, எந்த இடத்துல அதுக்கு தேவையான வழி வந்து போற மாரி இருக்கோ, அந்த இடத்துல ஒரு வெள்ளப்பெருக்கு மாரி வந்து, அந்த இடத்துல இருக்கிற வீடு எல்லாத்தையும் அடிச்சு, இந்த மாரி காலி பண்ணி, இப்ப ரீசென்ட்டா நடந்த சம்பவம் வந்து ஆயிருக்கு. அதாவது 1 சதுர கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா, 10 மில்லியன் லிட்டர் தண்ணி வந்து மேல இருந்து விழுகுது. அப்படிங்கும்போது, அந்த இடத்துல கண்டிப்பா ஏதோ ஒரு அபாயம் வந்து ஏற்பட தான் செய்யும். அந்த மாரி தான் வந்து ஒரு வெள்ளப்பெருக்கு அத வந்து தடுக்கவே முடியாத மாரி வந்து வந்திருக்கு அந்த இடத்துல. இந்த மாரி மேக வெடிப்பு வந்து அதிகமா எங்க நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரகாண்ட், நேபாளு, இமாச்சல பிரதேசம், லடாக்கு இந்த மாரி இடங்கள்ல தான் அதிகமா நடக்குது அப்படிங்கிறது வந்து சொல்லிட்டு இருக்காங்க. பசங்க தான் அதிகமா வந்து லடாக் கிளம்பி போவாங்க. அவங்கலாம் கொஞ்சம் சேஃபாவே போய்க்கோங்க. இந்த இடங்கள்ல பார்த்தீங்கன்னா, அதிகமா பெரிய பெரிய மலைகள் இருக்கிற காரணத்தினால, அந்த இடத்துல இந்த மாரியான ஒரு மேக வெடிப்பு ஏற்பட்டு மழைகள் வரக்கான காரணங்கள் வந்து அதிகமாவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.